பீட்ரூட்டில் அதிகமான நன்மைகள் இருக்குது, ஆனால் பசங்க சாப்பிடவே மாட்றாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த பக்குவத்தில் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி சாப்பிட மாட்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் தேவையானது 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொப்பு அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துட்டு இதை லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை தோலை மட்டும் சீவிட்டு கழுவிட்டு நான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பீட்ரூட்டோடைய தோலை தூக்கி போட்டுறாமல் அதை நம்மளுடைய உதட்டில் லிப்ஸில் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அது நேச்சுரலாக ஒரு பிங்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் ரொம்பவுமே நல்லது. இப்போ பாருங்கள், நான் பீட்ரூட்டை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டான ஷேப் இருக்கும்போது அதை பார்க்கவே கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஈஸியாக ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். மொத்தமே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நான் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா அதுலேருந்து நீர் வெளியாகும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையாக அந்த பேனுக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம அதை ஓரமாக ஒரு இடத்துல வச்சுட்டு மூடி விட்டு சிம்மில் வச்சுருங்க. இப்போ வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. முழு மல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சில தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 12 மிளகையும் சேர்த்துக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பீட்ரூட்டு அந்த சைடு சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். ட்ரையாக ஒரே ஒரு பல்ஸ் வச்சு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும், சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ மறுபடியும் நம்மளுடைய பீட்ரூட்டு அந்த சைடு வெந்துக்கிட்டு இருந்துச்சுல, அதை எடுத்துக்கலாம். இதோடைய பக்குவம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து எல்லாமே அதிலே வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடு இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய பூண்டும் நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் தூள் மிக்ஸ் ஆகணும். ஓரளவுக்கு இதிலேயே உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சா, இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் மல்லி எல்லாம், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது சேர்த்த உடனே ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்கள். அந்த தேங்காயும் பீட்ரூட்டு வாசனையும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு. இது நீங்கள் எல்லா விதமான சாப்பாடுக்கும் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா ஸ்ட்ரக்சராக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாலே ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. பசங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லையும் வச்சு விடலாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் வச்சு விடலாம். ஸ்கூலு விட்டு பசங்க வரும்போது நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட்டில் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுங்க. இவ்வளோ நாள் ஏன் இது மாதிரி செய்யலை, இப்படி செஞ்சால் தான் நாங்கள் பீட்ரூட் சாப்பிடுவோமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.